திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்த அமைப்பினர் நடத்திய போராட்டம் நிறைவு பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். வினிதா, மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் முன்பாக இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றம் மலை மீட்பு ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் போராட்டம் நடத்துவதாக அனுமதி கேட்டு காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் இதற்கு காவல்துறை தரப்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பிலும் அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர வழக்காக விசாரணை செய்து உத்தரவு வழங்க வேண்டும் என இந்து அமைப்பினர் சார்பில் மனுவானது வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு இடையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவே ஒரு அறிக்கையானது வெளியிட்டார்கள். அதன்படி நேற்றும் இன்றையும் 144 தடை உத்தரவானது மதுரை மாவட்டம் முழுவதும் அமலில் இருக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஒரு அவசர உத்தரவை பிறப்பித்தார். இந்த நிலையில் இன்று காலை முதலே தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றதாக கூறி இந்து அமைப்பினர் மற்றும் பாஜக நிர்வாகிகளுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களை காவல்துறையினர் சார்பில் கைது செய்யப்பட்டார்கள். 4000க்கும் மேற்பட்ட போலீசார் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டார்கள். பொதுமக்கள் அதிக அளவு கூடக்கூடிய நபர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கானோர் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் இன்று மதியம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கானது அனுமதியானது வழங்கப்பட்டது. இந்த அனுமதியை தொடர்ந்து இன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை 1 மணி நேரம் பழங்காநத்தம் பகுதியில் இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் திருப்பரங்குன்றம் மலை மீட்பு தொடர்பான அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டது நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா, அதே போல ராம சீனிவாசன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளும் அதே போல இந்து அமைப்பை சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினருக்கும் தமிழக அரசிற்கும் எதிராக பல்வேறு முழக்கங்களும் கோஷங்களும் எழுப்பினார்கள். அதே போல திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாகவும் தங்களுடைய கருத்தை முன்வைத்து பேசினார்கள். இந்த 1 மணி நேரம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினால் திருப்பரங்குன்றம் வழியாக மதுரை மாநகருக்கு வரக்கூடிய இந்த பழங்காநத்தம் பகுதி முழுவதுமே போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இந்த போராட்டமானது முற்றிலுமாக முடிவடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாஜக மற்றும் இந்து அமைப்பினுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது மதுரையில் ஒரு பேசும் பொருளாகவும் பரபரப்பாகவும் ஆக்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக சர்ச்சையானது எழுந்து வந்த நிலையில் இன்று மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகவே இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று இருக்கிறது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி அருண்.